Friends, welcome to Class Online Academy. TNPSோட இன்னத்தோட current affairs பார்ப்போம். First question, the National Farmers Day is celebrated on honor of which Indian Prime Minister? எந்த இந்திய பிரதமரின் நினைவாக தேசிய உழவர் தினம் கொண்டாடப்படுகிறது? ஸோ எந்த இந்திய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, சந்திரசேகரில் சௌத்ரி சரண் சிங். ஸோ இவரை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபார்மர்ஸுக்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்து இவர் தான் இருந்திருக்காரு. இவர் எத்தனாவது பிரைம் மினிஸ்டராக இருந்தார் பார்த்தீங்கன்னா இவர் தான் 5th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் தான் இருப்பார். ஜூலை 1979 பார்த்தீங்கன்னா 1980 வரைக்கும் தான் இருப்பார். ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிசான், அதாவது நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்க ஃபார்மர்ஸுக்காக நிறைய ஸ்கீம்ஸு, அவங்களுக்காக நிறைய பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறைய அவங்களுக்காக பாடுபட்டு இருந்தார். ஸோ அதனால தான் அவரோட இதை வந்து நம்ம வந்து இது செலிப்ரேட் பண்ணுறோம், நேஷனல் ஃபார்மர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் 40% மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் அவர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணார். நெக்ஸ்ட், India's National Mathematics Day is celebrated on 22nd December every year. It is to commemorate which person? இந்தியாவின் தேசிய கணித தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 22 அன்று கொண்டாடப்படுகிறது. அது எந்த நபரை நினைவு கூறுகிறது? ஸோ எந்த நபர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜம். ஸோ இவரோட பர்த்டேவை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 22nd டிசம்பரை வந்து நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இதை வந்து என்னென்னா 2012 தான் வந்து அறிவிக்கிறாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அறிவிக்கிறாரு. இந்தியாவோட நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேவை வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவரோட பர்த்டே வந்து நம்ம வந்து இதுவாக வந்து இது பண்ணுறோம், மேத்தமெட்டிக்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து ராமானுஜம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ கண்டுபிடிப்புகள் வந்தனால மேத்தமெட்டிக்ஸில் ஜீரோ, ஸோ இந்த மாதிரி நம்பர் தியரி, இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸை கண்டுபிடிச்சா அவரோட பங்கை வந்து நினைவு கூறுவதற்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், Ethiopian Prime Minister, the 2019 Nobel Prize winner, has recently called for peace in Horn of Africa. What is it? எத்தியோப்பியாவின் பிரதமர் 2019 அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் சமீபத்தில் அமைதிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில். அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெனின்சுலா. ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. பெனின்சுலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் வாட்டரால் சூழ்ந்துருக்கு, ஒரு பக்கம் வந்து லேண்டால் சூழ்ந்துருந்து அதுதான் வந்து பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா பெனின்சுலா சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் வாட்டரால் சுற்றி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் பெனின்சுலா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 3 பக்கம் வாட்டரால் சுற்றி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் பெரிய லேண்டோட சேர்ந்துருக்கும், அதுதான் பெனின்சுலா சொல்லுவாங்க. இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படி தான், 3 பக்கம் வாட்ரு, ஒரு சைடு வந்து லேண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 சைடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் சைடு, இங்கே ஒரு செகண்ட் சைடு, தேர்ட் சைடு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் லேண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் சி இருக்கும். ரெட் சி இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்லுவாங்க. சின்ன வழித்தடம் இருக்கும், அதோடைய தான் ரெட் சீக் போட முடியும். அதான் கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யமன் ஒமன் அப்படிங்கிற 2 கண்ட்ரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சி இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் சி எப்படி போவோம்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக போவோம். ஸோ இங்கே இருக்க இந்த கண்ட்ரிஸை தான், இந்த அரேபியன் சியோட கனெக்டாக இருக்க இந்த கண்ட்ரிஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. எந்தெந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜிபோட்டி, எரிட்ரியா, எத்தியோப்பியா அண்டு சொமாலியா. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ், ஜிபோட்டி, எரிட்ரியா, எத்தியோப்பியா அண்டு சொமாலியா, இந்த 4 கண்ட்ரிஸ் தான் வந்து ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரெட் சியோட இந்த கண்ட்ரிஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அரேபியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கண்ட்ரிஸை தாண்டி தான் எல்லா கப்பலும் போயாகணும். அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எத்தியோப்பியாவுக்கும் எரிட்ரியாவுக்கும் ரொம்ப நாளாக சண்டை நடந்துட்டு இருந்தது. அதை வந்து இந்த அபி அகமது, இவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அபி அகமது, எத்தியோப்பியன் பிரைம் மினிஸ்டர் அபி அகமது, இவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள சண்டையை நிப்பாட்டி இங்கே எரிட்ரியாவிலேருந்து எத்தியோப்பியாவுக்கு ஒரு ரோடு மூலியமாக கனெக்ட் பண்ணி எத்தியோப்பியாவை இங்கே இருக்க சியோட கனெக்ட் பண்ணி வச்சார். ஸோ அதனால தான் இவருக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ராம் எல்சா இஸ் அஃபெக்டிங் விச் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு? எல்சா புயல் உலகின் எந்த பகுதியை பாதிக்கிறது? ஸோ எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப். இந்த எல்சா புயல் எங்கே வச்சுருந்தது? வெஸ்டர்ன் யூரோப்பில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல் தான் மெயின் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ராம் வந்து ஸ்பெயின், போர்ச்சுகலும் நல்ல அஃபெக்டை வந்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனின்சுலா. 3 சைடு பார்த்தீங்கன்னா ரிவரோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சைடு வந்து மெயின் லேண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா இல்பேரியன் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ஸ்ட்ராம் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம் ஃபெபியன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குச்சு. நெக்ஸ்ட், வாட் இஸ் உர்சித் தட் வாஸ் ரீசென்ட்லி மென்ஷன் த நியூஸ்? சமீபத்த செய்திகள் குறிப்பிடப்பட்ட உர்சித் என்றால் என்ன அப்படி கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டியோர் ஷவர்னா
விண்கல் பொழிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விண்கல் பார்த்துருப்போம், ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கல் இப்படி போகிற மாதிரி இருக்கும், அதுதான் ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுவாங்க. இந்த உர்ஷித் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்கலம் வந்து ஒரே நேரத்தில் வந்து எரிஞ்சு வந்து இது போகும். அதுதான் வந்து பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பஸ்ட் ஆகும், அதாவது மீட்டியார் பஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்கே நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா உர்சா மைனர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாம் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அதில் இந்த உர்சா மைனருங்கிறதுனா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பியர் மாதிரி இருக்கும், ஒரு கரடி மாதிரி இருக்கும், எங்களுக்கு சின்ன பியர் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து உர்சா மைனர் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸில் இந்த எரிக்கற்கள் வந்து இங்கே மீதி இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே வந்து இப்படி வெளியே வந்துடுறதுனால அதுலேருந்து வெளியே வரனால எரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பார்க்குறதுன்னா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைக் கிராக்கர்ஸ் வந்து இது பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்கே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர், அதாவது எர்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்க நார்தன் ஹெமிஸ்பியரில் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா டிசம்பர் 17 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் வரைக்கும் கண்டினியூடாக இருக்குது, டிசம்பர் 26 வரைக்கும் இதை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது மெயினான ஒரு ஈவெண்ட்டு, விண்வெளியில் நடந்த ஒரு மெயினான ஈவெண்ட். நெக்ஸ்ட், FDA has recently approved Ervedo. What is Ervedo? FDA சமீபத்தில் எர்வேடோவுக்கு ஒப்புதல் அளித்தது. எர்வேபோ என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எர்வேபோ என்ன அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எபோலா வைரஸ் தெரியும், ரொம்ப அதிகமான பேர் இறந்து போனாங்க ஆஃப்ரிக்காவில். ஸோ இந்த வைரஸ்க்கு எதிராக கண்டுபிடிச்ச ஒரு ட்ரக் தான் வந்து என்ன எபோலோ தடுப்பூசி. ஸோ எபோலா வேக்சின், எர்வேடோ வேக்சின். ஸோ இது எந்த இதுக்கான்னு பார்த்தீங்கன்னா எபோலா வைரஸை கட்டுப்படுத்திருக்காங்க. எபோலாங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெய்ரி எபோலா வைரஸ். இந்த வைரஸ் தான் வந்து இந்த எபோலா வைரஸ் வந்து உண்டு பண்ணுது. இதை கண்டுபிடிச்சி யார் பார்த்தீங்கன்னா மெர்க் அப்படிங்கிறவங்க. ஸோ இதை யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸோட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆன கண்ட்ரி என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. இதில் தான் நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த வைரஸ்னால. நெக்ஸ்ட், ஷஹீத் பகஸ்தி போர்ட் சம்டைம் சீன் இன் த நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி? சில நேரங்கள் செய்திகளில் காணப்படும் ஷஹீத் பகஸ்தி துறைமுகம் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ நம்ம ப்ரீவியஸான போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா சபகர் போர்ட் பற்றி பார்த்துருந்தோம். அது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடந்தது, அதை பற்றியான டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில். இதில் என்ன பார்த்தீங்கன்னா சபகர் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய போர்ட்டு. இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷஹீத் பகஸ்தி டெர்மினல். இந்த டெர்மினல் போர்ட்டை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஈரான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானில் இருக்குது. இதை தான் வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணி இந்தியன் கூட்ஸை வச்சு நம்ம இங்கே போய் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போக போகிறோம். ஸோ எந்த போர்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. இந்த ஷஹீத் பகஸ்தி போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கேருந்து நம்ம எங்கே பண்ணோம்னா ஷஹீத் பகஸ்தி போர்ட்டுக்கு போயிடலாம். இங்கேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படியே ஆப்கானிஸ்தானுக்கு போயிடலாம். ஸோ இதில் 2 இருக்குது, சபகர் போர்ட்டில் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷஹீத் கலந்தாரி போர்ட், ஷஹீத் பகஸ்தி. ஷஹீத் பகஸ்தி தான் வந்து ஈரான் வந்து நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட், the newly inaugurated DNA analysis center in Chandigarh was established under which fund? சண்டிகரில் புதிதாக திறக்கப்பட்ட DNA பகுப்பாய்வு மையம் எந்த நிதியின் கீழ் நிறுவப்பட்டது? ஸோ எந்த நிதியின் கீழ் பார்த்தீங்கன்னா நிர்பயா ஃபண்ட். நிர்பயா உங்களுக்கு தெரியும், இந்த நிர்பயா அப்படிங்கிறவங்க எதுக்காக வந்து இறந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த நிர்பயா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க, ஏதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபண்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து இந்த நிர்பயா ஃபண்ட் எடுத்து வந்து DNA அனாலிசிஸ் சென்டர் சண்டிகர் வந்து இது கேபிட்டல் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஸோ அங்கே வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தெரியும், டிஎன்ஏங்கிறது தான் வந்து முக்கியமான மூலக்கூறு நம்ம நியூக்ளியஸில் இருக்கிறதுல. இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒருத்தரோட அதை பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருக்காரா, ஸோ பார்த்தீங்கன்னா ரேப் விக்டிம்ஸ் அவங்கள பற்றி தப்பு பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி ஹோமிசைடு, அதே பார்த்தீங்கன்னா பேரண்ட் இந்த குழந்தை இவங்களுக்கு தான் பிறந்ததா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷன், ஒருத்தர் வந்து அவங்க வந்து மர்டர் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களோட டிஎன்ஏ வந்து அதில் பதிஞ்சிருக்கும், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் பதிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்து கிரிமினல்ஸையும் நிறைய ஹியூமனிடேரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் சென்டர் வந்து நம்ம நிறுவியிருக்கோம். இதில் வந்து ஹை கெப்பாசிட்டி உள்ள எல்லா டூல்ஸும் வந்து எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட், த கனால் இஸ்தான்புல் ப்ராஜெக்ட் கனெக்ட்ஸ் த சி ஆஃப் மர்மரா வித் விச் சி? கனால் இஸ்தான்புல் திட்டம் மர்மரா கடலை எந்த கடலோடு நினைக்கிறது? ஸோ எந்த கடல் பார்த்தீங்கன்னா பிளாக் சி இருக்கும். பிளாக் சி பார்த்தீங்கன்னா பிளாக் சி இந்த பக்கம் சி ஆஃப் மர்மரான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஏஜியன் சி இருக்கும். அதுக்கப்புறம் மெடிட்டேரியன் சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெடிட்டேரியன் சி, அப்புறம் சி ஆஃப் ஏஜியன், சி ஆஃப் மர்மரா, பிளாக் சி, அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சி இருக்கும். நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சீயும் இந்த சி ஆஃப் மர்மராவையும் கனெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேட் இருக்கும். இது வந்து இயற்கையாகவே ஒரு ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட்னா வந்து சின்ன நீர்வழித்தடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் என்னன்னா போஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட் எதை கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா
இதுதான் வந்து டர்க்கி, சரிங்களா. ஸோ டர்க்கியோட இதுதான் வந்து இந்த லேண்டுக்கு இடையில வந்து போகக்கூடியது இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட். இது வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இங்கே தான் வந்து கப்பல்கள் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீலேருந்து எடுத்துகிட்டு வர அந்த எண்ணெயில் எடுத்துகிட்டு வர கப்பல், இல்லை கூட்ஸ் எடுத்துகிட்டு வர கப்பல் இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் மூலிமா தாண்டி இந்த பிளாக் சீக்கு போகும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால ஈஸியாக வந்து கடக்க முடியாதனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதனால் என்னென்னா கப்பலுக்கு ரொம்ப நேரம் நிற்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஃபியூவல் வேஸ்ட் ஆகும். அவங்களோட கண்டெய்னர் வந்து டேக்ஸ் ரெண்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியது. அதனால் இந்த சீக்கு பக்கத்தாலேயே ஒரு ஆர்டிஃபிஷியலாக எப்படி சுயஸ் கனால் இருக்கோ, எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த கெனால்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக கெனால் மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெனால் மேக் பண்ணி இங்கே இருக்க லேண்டை வந்து கொஞ்சம் ட்ரக் பண்ணி தோண்டி என்ன பண்ணுறாங்க, கப்பல் இந்த வழியாக போகிறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கனால் ஆஃப் இஸ்தான்புல். ஸோ இது கனெக்ட் பண்ணால் எது கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சி ஆஃப் மர்மராஸும் பிளாக் சீயும் வந்து கனெக்ட் ஆகும், சரிங்களா. ஸோ பிளாக் சீ தான் வந்து இதில் கனெக்ட் ஆக போகுது, கருங்கடல். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதான் வந்து அந்த ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட் இப்படி போகும். இங்கே தான் வந்து இஸ்தான்புல் இருக்குது. ஸோ இஸ்தான்புல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐலாண்டாட்டாக மாறிடும் இப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் ட்ரெச் பண்ணி ஒரு கப்பல் போகிற அளவுக்கு அதை வந்து ஒரு கெனால் மாதிரி மேக் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், மேனுவல் மெரேரோ க்ரூஸ் இஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி? மேனுவல் மெரேரோ க்ரூஸ் எந்த நாட்டின் பிரதமர்? ஸோ இவர் எந்த நாட்டின் பிரதமர் பார்த்தீங்கன்னா கியூபா. ஸோ கியூபா தெரியும், கியூபா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமஸ் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபிடல் கேஸ்ட்ரோ இருந்தார். ஸோ ஃபிடல் கேஸ்ட்ரோ வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கியூபாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் ஒரே ஒரு ஹெட் தான் இருந்தாங்க, அதாவது வந்து பிரசிடென்ட் தான் இருந்தார். அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் அப்போ 1976 பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டையே வந்து என்ன பண்ணிட்டார், ஸ்கிராப் பண்ணிட்டார், தூக்கிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 40 வருஷமாக எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரை வந்து பிரசிடெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மேனுவல் மெரேரோ. ஸோ இவர் தான் வந்து இப்போது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கியூபா. ஸோ டியாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் கியூபா. இவர் தான் இப்போ ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன தான் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா பிரசிடென்ட் தான் ரிப்போர்ட் பண்ணணும். அதனால் ஹையஸ்ட் அத்தாரிட்டி இப்போவும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் கியூபாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், வென் இஸ் நேஷனல் கன்சியூமர் டே அப்சர்வ்டு? தேசிய நுகர்வோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ எப்போது அனுசரிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. ஸோ நுகர்வோர் கன்சியூமர்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்குள்ள என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்குள்ள ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களோட ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர் டிசம்பர் 24. இந்த வருஷம் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கன்சியூமர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல். நெக்ஸ்ட், வாட் இஸ் த தெர்மல் இனோவேஷன் விச் காஸ் ஈரான் டு க்ளோஸ் இட்ஸ் ஸ்கூல்ஸ் ரீசென்ட்லி? ஈரானின் சமீபத்தில் தனது பள்ளிகளை மூடுவதற்கு காரணமாக வெப்ப தலைகீழ் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெப்ப தலைகீழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டர் ஹேர் ஹெல்டு க்ளோஸ் டு தி கிரவுண்ட் பை தி ஹாட் ஏர் எபோ. இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரீசெண்டாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கு படும்போது இந்த பூமி ஹீட் ஆயிரும். அதனால் பக்கத்தில் இருக்க ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க, இதை வந்து ட்ரோபோஸ்பியர், இங்கே ஹீட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மேலே போக கோல்டு ஏர் வந்து இருக்கும். நீங்கள் ஹையஸ்ட் ஆல்டிடியூடு மேலே போக பார்த்தீங்கன்னா வார்ம் ஏராக இருக்கும் பூமிக்கு கீழே. அப்படியே சீ லெவல்லேருந்து அப்படியே மேலே போக கோல்டு ஏராக இருக்கும். இது அந்த நார்மல் கண்டிஷன். அப்நார்மல் கண்டிஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லேண்ட் வந்து மேலே இருக்க காற்றை விட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங் ஆயிரும். அப்போ இது பக்கத்தில் ஒட்டி இருக்க காற்று என்ன ஆயிரும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கூலிங் ஆயிரும். ஆனால் இந்த காற்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இது வந்து வார்மாக இருக்கும், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர் எப்பவுமே வந்து வெயிட்டாக இருக்கனால அதனால ரொம்ப தூரம் ரைஸ் ஆக முடியாது. வார்ம் ஏர் தான் ரைஸ் ஆகும் சீக்கிரமாக, ஏன்னா அது வந்து லைட்டாக இருக்கும், அதனால் ரைஸ் ஆயிரும். கோல்ட் ஏர் எப்பவுமே சஸ்பெண்ட் தான் ஆகும். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க வார்ம் ஏர் வந்து இதை வெளியிடாமல் பண்ணிடும். வார்ம் ஏர் வந்து மேலே இருக்கனால கோல்ட் ஏர் இங்கே இருக்க கோல்ட் ஏர் வெளியே விடாமல் போகாமல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஆனால் இப்படி ஹரிசாண்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா கீழே இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாக்னு சொல்லுவாங்க, பனிமூட்டமாக இருக்கும். ஸோ இது இப்படி இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும்போது அந்த காற்றுக்கெல்லாம் இங்கேயே அதிகமாக வந்து இருந்துடும். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள் வந்து மனிதர்களுக்கு வரும். இதுதான் வந்து ஈரான் நடந்திருக்கு. ஸோ இதே இது வந்து நம்ம வந்து டெல்லிலையும் பார்க்க முடியும். ஸோ டெம்பரேச்சர் இன்வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஏர் வந்து கீழே இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா வார்ம் ஏர் இருக்கும், அதுக்கு மேலே கோல்ட் ஏர் இருக்கும். ஸோ இதை வந்து டெம்பரேச்சர் இன்வெர்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், strategic tunnel under Rotang Pass was recently named after which of the following individuals?
ரோத்தாங் பாஸின் கீழ் மூலோபயா சுரங்கப்பாதை சமீபத்தில் பின்வரும் நபர்கள் யார் பெயரிடப்பட்டது? ஸோ யாரோட பெயர் இட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பேர். அவர் தான் வந்து இந்த பேரை வந்து அவருக்கு வச்சுருக்காங்க, இந்த டனலுக்கு அவர் பேர் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர், அதாவது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் இந்த ரோட்டாங் பாஸில் வந்து ஒரு டனல் அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டே அவர் தான் போட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா 8.8 கிலோமீட்டர் டனல் இது வந்து எதை கனெக்ட் பார்த்தீங்கன்னா மணாலி பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசில் இருக்குது. ஸோ மணாலியும் லேன்னு சொல்லுவாங்க. லேங்கிறது பார்த்தீங்கன்னா லடாக், இங்கே தான் லடாக் இருக்குது. ஸோ லடாக்கில் லேவையும் மணாலியும் கனெக்ட் பண்ணுறத இந்த ரோட்டாங் டனல். ஆல்ரெடி ரோட்டாங் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. பாஸ்னால் வந்து இயற்கையாகவே ஒரு வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாஸில் என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா வின்டரில் வந்து இது பிளாக் ஆயிரும், ஏன்னா பனியால் ஃபுல்லாக மூடிடும். அதனால இங்கே இருக்க வில்லேஜஸ் எல்லாம் இங்கேருந்து கனெக்ட் பண்ண முடியாமல் ஒரு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லாக் ஆயிடுவாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ரோட்டாங் டனலை வந்து கட்டுனாங்க. ஸோ கட்டி ரீசெண்டாக வந்து இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பேரையே அதுக்கு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், which region of Africa was recently deemed as the most unequal on the continent by the United Nations Development Program in terms of income? ஆப்பிரிக்காவின் எந்த பகுதி அண்மையில் கண்டத்தில் மிகவும் சமத்துவமற்றதாக கருதப்பட்டது வருமானம் ஈட்டுவதில்? ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இது பண்ணாங்க. அதில் வந்து எல்லாரும் எப்படி இன்கம் ஈட்டுறாங்க அப்படின்னு வந்து இது பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா ஆஃப்ரிக்கா தான் வந்து இங்கே இருக்க, அதாவது எல்லா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் இன்இக்வாலிட்டி. அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா 10% மக்கள் தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, மீதி 90% மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10% வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1 தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் பொறுத்த வரைக்கும் சதர்ன் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஜீரியா இருக்குது. ஸோ இதான் வந்து இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 2 பேர் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஒரு கண்ட்ரி, ஒரு இதில் ஒரு குரூப்பில். மீதி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அரக் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் விச் இஸ் கரண்ட்லி பீயிங் ரீடெவலப்டு இஸ் இன் விச் கண்ட்ரி? தற்போது மறு வடிவமைக்கப்பட்டு வரும் அரக் அணு உலை எந்த நாட்டில் உள்ளது? ஸோ இது எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. ஸோ இது ஈரான் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஈரான்னா என்ன, ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி புரியும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனில் வந்து என்னென்னா ஈரான் வெளியே வந்துட்டான், யூஎஸும் வெளியே போயிட்டாங்க. ஸோ யூஎஸ் வந்து ஈரான் மேலே மறுபடியும் சாங்ஷன்ஸ் போனனால ஈரான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அரக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. டெஹ்ரான்ங்கிறது தான் கேபிட்டல். அதோட வெஸ்ட் சைடில் தான் அரக் அப்படிங்கிறது. இங்கே வந்து ஒரு ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக ஷட்டவுன், அதாவது இந்த டீலுக்கு முன்னாடி இந்த ஜாயின்ட் பிளான் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ஷன் பிளானில் ஷட்டவுன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து எந்த விதமான செறிவூட்டப்பட்ட விஷயங்களையும் பண்ண மாட்டோம், நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கிறது பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ யூஎஸ் வெளியே போனாங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த அரக் பிளான்ட்டை மறுபடியும் ஈரான் வந்து மறுபடியும் ரீடெவலப் பண்ணி அங்கே நியூக்ளியர் பாம்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இது நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கொஷின்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களோட குரூப் பண்ண எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 1000 கொஷின்ஸை வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து கிராஸ் பண்ணிடுவோம். அப்படி 1000 கொஷின்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூப் பண்ண எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய 30 to 40 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக உங்களால் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக போட முடியும். அது மூலிமா உங்கள் செலெக்ஷன் வந்து உறுதியே செய்யப்படும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.